வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுண்டல் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 8 மணி நேரம் போல் சுண்டலை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் போல் அடிக்கட்டும். சுண்டல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரை நான் திருப்பி அடுப்பில் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதுவும் பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு போட்டதுனால இதில் கொஞ்சம் பார்த்துட்டு தான் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றிட்டேன். அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுட்டு நான் வேக வச்ச சுண்டலை தண்ணியோடு உள்ளே ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்மளோட குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் குக்கரை மூடிட்டேன். ஒரு 2 விசில் போல் அடிக்கட்டும். நம்மளோட சுண்டல் கிரேவி பக்காவாக ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.